ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஹைவே Travelogue. என்னோட பேர் மகேஷ் அண்ட் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சேனல் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தேடி வரும். அண்ட் இந்த ட்ரிப் வீடியோவோட ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். நாகலா வெஸ்ட் பார்க்கிங் லாட்டில் நம்மளோட வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஒரு திறந்த வெளி கிரவுண்டில் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து வந்ததுக்கப்புறமா ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே என்டர் ஆகும். அண்ட் அங்கேருந்து நீங்கள் வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்த்தா ஒரு சின்ன வாட்டர் கிராசிங் வரும். அதையும் கிராஸ் பண்ணி இந்த பாத் வழியே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணணும். ஒரு ½ அன் அவர் நடைப்பயணத்துக்கு அப்புறமா இந்த சின்ன வாட்டர் ஃபால்ஸ் வரும். இது ஒரு சின்ன அருவியாக இருந்தாலும் லொக்கேஷன் ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் இந்த அருவியில் யார் வேணாலும் இறங்கி தைரியமாக குளிக்கலாம். ஏன்னா இதோட அதிகபட்ச ஆழம்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட் வரைக்கும் தான் இருக்கும். பட் தண்ணியில் இருக்க பாறைகள் மட்டும் கொஞ்சம் இடக்க முடக்காக இருக்கும் அண்ட் கொஞ்சம் வழுக்கவும் செய்யும். அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நாகலாபுரம் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த பற்றி நல்லா தெரிஞ்சவங்க கூட இருக்கிறது பெட்டர். அப்படி இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணால் லோக்கல் கைடோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும். நீங்கள் அவர் கைடன்ஸ்லேயும் இங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் ரூட்டு தெரியாமல் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு உள்ளே போனீங்கன்னா இது வெறும் ஃபாரஸ்ட் ஏரியா. எங்கே எப்படி போகிறதுன்னு நம்ம ரூட்டை தொலைச்சிட்டு பாதிலே இருக்க வேண்டியதான். ஏன்னா இந்த காட்டுக்குள்ளே உங்களுக்கு ட்ராவல் பண்ண எந்த ஒரு சைன் போர்டும் இருக்காது. ஒரு வழியாக அங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் எங்கள் ட்ரெக்கிங்கை அடுத்த ஃபால்ஸை நோக்கி ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். பட் இதுக்கப்புறம் தான் அங்கே கதையே ஆரம்பிச்சது. ஏன்னா நம்ம போகிற ரூட் செம அட்வென்ச்சரஸாக மாற ஆரம்பிச்சது. ப்ரீவியஸ் இடம் வரைக்கும் ஒத்தடி பாதை மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறமா நம்ம போகிற எல்லாமே பாறை மேலே தான் ஏறி நடக்கணும். ஸோ நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க. முக்கியமாக ஷூஸ் கம்பல்சரியாக போட்டுக்கோங்க.
நாகலாபுரம் ஃபால்ஸ் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே கூகுளில் நாகலாபுரம் ஃபால்ஸ் காண்டாக்ட் நம்பர்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு காண்டாக்ட் நம்பர் வரும். அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு ஃபால்ஸை விசிட் பண்ணலாமா வேணாமான்னு செக் பண்ணிவிட்டு போங்க. பிகாஸ் சில நேரங்களில் ஃபால்ஸை டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஏன் எதனாலன்னு நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். இந்த கரடு முரடான ட்ரெக்கிங் பயணத்துக்கு அப்புறமா ஃபைனலாக நாங்கள் செகண்ட் ஃபால்ஸுக்கு ரீச் ஆனோம். அண்ட் இந்த ஃபால்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி இல்லை. இதில் ஒரு சர்டன் இடத்துக்கு அப்புறம் ஆழம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். வீடியோவில் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன்னு 2 டைப்பில் இருக்கும். அதில் டார்க் க்ரீன் கலரில் இருக்கிற இடம் ஆழம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடிக்கு மேலேயே இருக்கும்னு அங்கே இருக்கவங்க சொன்னாங்க. ஸோ நீச்சல் தெரியாதவங்க கரையோட சேஃப் ஜோன்லேயே இருங்க. இந்த பர்டிகுலர் ஃபால்ஸில் மட்டும் குரங்குகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால பேக்கை கழட்டி வச்சுட்டு தனியாக போயிடாதீங்க. கூட ஒருத்தர் எப்போவுமே சேஃப்கார்டுக்கு இருங்க. ஆல்சோ இங்கே நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட வேஸ்ட், பேப்பர் பிளேட், பிளாஸ்டிக் கவர், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்னு எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு போனாங்க. அது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். தயவு செஞ்ச வேஸ்ட் எல்லாம் ஒரு கவரில் போட்டு ஃபால்ஸை விட்டு வெளியே போனதுக்கப்புறமா நீங்கள் டஸ்ட்பினில் போட்டு போங்க. இது மாதிரி நேச்சரான பிளேஸில், அதுவும் அனிமல்ஸ்லாம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பண்ணாதீங்க. பிகாஸ் இயற்கையை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஒரு வழியாக இங்கே என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு தேர்டு ஃபால்ஸான ஆரே ஃபால்ஸ்க்கு நாங்கள் ட்ரெக்கிங்க ஆரம்பித்தோம். நாகலாபுரம் பொறுத்தவரை மொத்தம் 5 ஃபால்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் நம்மளால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 ஃபால்ஸை தான் கவர் பண்ண முடியும். அதில் இப்போ நம்ம போயிட்டு இருக்க ஆரே ஃபால்ஸ் தான் நாகலாபுரம் ஃபால்ஸ்லேயே ரொம்பவும் ஆழம் அதிகமாக இருக்கிற இடம். இந்த ஆரே ஃபால்ஸ் பொறுத்தவரை இதில் நிறைய பேர் நீச்சல் தெரியாமல் குதிச்சு அண்ட் மேலே இருந்து டைவடிக்கிறேன்ற பேரில் பாறையில் விழுந்து இறந்து போயிருக்காங்க. அதனாலே இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா பாதி நாள் டெம்பரவரியாக க்ளோஸ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே சில பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கூட ஃபால்ஸில் குதிக்கிறேன்னு குதிச்சு இறந்து போயிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஆரே ஃபால்ஸோட ஆழம் ஆல்மோஸ்ட் ஒரு 40 அடி கிட்ட இருக்கும். இங்கே வித்தவுட் சேஃப்கார்டு இல்லாமல் தயவு செஞ்சு இறங்காதீங்க. அது ரொம்பவும் ஒரு ரிஸ்கான விஷயம். அண்ட் இங்கே எப்போவுமே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும். பட் சீசனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வாட்டர் லெவல் மட்டும் மாறும்.
ஃபைனலாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் ஹைவே ட்ராவலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்தையும் நான் ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.